நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் பிரச்சனையில் சிக்கி வெளியீடு தள்ளி போனது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நாமக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 33 சென்சார் கட்டுன்னு எடுத்திருக்காங்க. அதுக்கு எதுக்கு எடுத்திருக்காங்கன்னே தெரில. ஆனால் படம் ப்ரொடியூஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கமாக ஆகுது. ஒரு 500 கோடி பட்ஜெட் போட்டு படம் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் டிக்கெட்டு அது இதுன்னு எடுத்திருப்பாங்க. அது யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா திடீர்னு சென்சார் கட்டுன்னு படம் ரிலீஸ் பண்ணுறதை தடுக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. படம் நாளைக்கே ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் டிக்கெட் எடுத்திருப்பாங்க. நிறைய பேர் மக்கள்லாம் ஆசையோடு இருப்பாங்க ஜனநாயகன் படம் பார்க்கலான்னு. அது தெரியாமல் இது டிக்கெட்டை இது பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டமா இருக்கு. ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ தள்ளி போயிடுச்சு. எல்லாம் ஃபேமிலியா பார்க்கலான்னு இருந்தோம். தள்ளி போனதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதோட லாஸ்ட் படம், இதான் லாஸ்ட் வாய்ப்பு அவருக்கு. இப்போ அரசியலுக்கு போறதுனால ரிட்டர்ன் படமும் நடிக்க போறது கிடையாது. நாங்கள் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம். நாங்கள் அந்த படம் 9ஆம் தேதி சொன்னாங்க. 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். விஜய் படம் அப்படிங்கிறதே நம்ம தீபாவளிக்காக அந்த படத்துக்காக தான் நம்ம வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள் எல்லாமே போய் பார்ப்போம், புக் பண்ணி பார்ப்போம், குடும்பத்தோடு பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தீபாவளிக்கு இந்த படம் இல்லாதே எங்களுக்கு ஒரு வருத்தம். அட்லீஸ்ட் பொங்கலுக்காவது வருது அப்படிங்கிற நாங்கள் ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு இருந்தோம். கடைசி இந்த படத்துக்காக தான் நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 9ஆம் தேதிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய கனவாகவே இருந்துச்சு. அந்த ஒரு படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சென்சார் பிரச்சனைனால என்ன கொஞ்சம் முன்னாடியே அதை பண்ணியிருக்கலாம். கவர்மெண்ட் தலையிடாமல் பண்ணிட்டாங்க. இது ஒரு சின்ன தப்பு தான். ஆனால் நாங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கு இது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் சந்தோஷம். அது கவர்மெண்ட் பார்த்து இதை நல்லா பண்ணணும். ஏமாற்றமும் இருக்குங்க, கண்டிப்பாக வருத்தமும் இருக்கும். இது பார்த்தா சென்சார் தரப்பு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக கொஞ்சம் காலதாமதப்படுத்தாம இன்னும் 24 மணி டைம் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள கூட அதை பற்றி முழு விசாரணை பண்ணி சென்சார் அளித்தாங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குங்க. மக்கள் குரல் பகுதியில் நாமக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.